பிரைஸ் தி லார்ட். சிலர் பார்த்தீங்கன்னா, வாய் இருக்குதுன்றதுக்காக வாய்க்கு வந்தபடி என்ன பேசுகிறேனே தெரியாமல் வார்த்தையை விட்டுருவாங்க இல்லையா? இப்போ நம்ம ரீசெண்டாக இப்போ அரசியல் டைம் போயிட்டுருக்கு. அரசியல் நல்ல சூடு பிடிச்சிருக்கு. அரசியல் பரபரப்பாக போயிட்டுருக்கு. இப்போ அரசியலில் ஒரு அரசியல்வாதி என்ன பண்ணார்னா, இலவசமாக பயணம் செய்கிறவங்கள என்ன பண்ணார், ஓசி பஸ் அப்படின்னு சொல்லிட்டார். அந்த ஒரு வார்த்தை சொன்னதுனால அவரை எவ்வளோ பேர் தாக்கி பேசியிருப்பாங்க, எவ்வளோ ஒரு விமர்சனத்துக்குள்ளாகியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னொரு பிரமுகர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் நல்ல பெரிய ஒரு நம்ம தேசத்துக்கு மாதிரியாக இருக்கக்கூடிய, தேசத்துக்கு முன்னுதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு நபர்கிட்ட உதவியாளராக இருந்தவர். ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, ஒரு சார்ந்து இருக்கிற ஒரு அரசியல் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி பேசணுன்றதுக்காக அந்த கட்சி சார்ந்த எல்லா பெண்களையும் விபச்சாரிகள் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக சொல்லிட்டார். அதனால் அவர் எவ்வளோ விமர்சனத்திற்குள்ளாக இருப்பார். இப்படி நிறைய பெரிய ஆளுங்க பார்த்திங்கன்னா, ஏதோ ஒரு சின்ன வார்த்தை சொல்லிவிட்டு அதனால் அவங்க பெரிய விமர்சனத்துக்குள்ளாகி அவங்களுடைய பேரை கெடுத்துக்கிற சூழ்நிலைகள் உருவாகியிருக்கு. வேதத்தில் இந்த மாதிரி குறித்த காரியங்களை குறித்து ஒரு வசனம் இருக்குது. அது உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். பிரசங்கி 10வது அதிகாரத்தில் 1வது வசனம். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டுப்போக பண்ணும். ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியீனமும் அப்படியே செய்யும். பார்த்திங்கன்னா, அந்த செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய அந்த தைலத்தை கெட்டுப்போக பண்ணும். அதே மாதிரி ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனே, நல்ல ஞானத்துலேயும் நல்ல கனத்துலேயும் நல்ல மரியாதை இருக்கிற பெரிய பொசிஷனில் இருப்பாங்க, பெரிய இடத்துல இருக்கிறவங்க கூட அவங்க செய்கிற அந்த சொற்ப மதியீனம், அது அவங்களே அவங்களோட மொத்த பேரையும் கெடுத்து போகிற மாதிரியான ஒரு காரியத்துக்கு, ஒரு சூழ்நிலைக்கு அவங்கள உருவாக்கி விடும். ஏதோ ஒரு சின்ன விஷயம், அது ஒரு பேச்சாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு செயலாக இருக்கலாம். சொற்ப மதியீனமான ஒரு பேச்சோ இல்லை சொற்ப மதியீனமான ஒரு செயலோ அவங்களுடைய மொத்த கேரக்டரையும் கெட்ட பேருக்குள்ளே மாற்றுற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடும். அதுதான் அந்த வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இது இந்த தைலன்றது கிட்டத்தட்ட இந்த வேதாகம வார்த்தை பார்த்திங்கன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு முந்தைய நூற்றாண்டுகளில் சொல்லப்பட்டது. இயேசு கிறிஸ்து கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆண்டுகள் ப்ளஸ் கடந்துருச்சு. 2026 ஆண்டுகளை நம்ம கடந்திருக்கிறோம். அதுக்கு முன்னாடி தாவீதின் காலத்தில் தாவீதனுடைய மகன் தான் சாலமோன். அந்த சாலமோன் குறித்த அந்த பிரசங்க குறிப்புகளையும் அவர் கொடுத்த அந்த பிரசங்கி அப்படின்ற அந்த புஸ்தகத்தில் தான் இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு வேதாகமத்தில். அப்போ கிட்டத்தட்ட கனெக்ட் பண்ணி பார்த்தோன்னா, இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி ஒரு 1000 வருஷங்கள் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் இப்போ 2026 வருஷங்கள் சேர்த்தா கிட்டத்தட்ட ஒரு 3000 வருஷங்களுக்கு முந்தைய சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. எவ்வளோ ஒரு ஞானமான உள்ள ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? அதில் அந்த தைலம் அப்போ இருந்த இப்போ பரிமள தைலம் அப்படின்றது ஒரு வாசனை, ஒரு நம்ம இப்போ பண்ணுற சென்ட் பர்ஃப்யூம் மாதிரி அப்போ இருக்கிற அந்த ஒரு வாசனை திரவியம் போல் அது பயன்படுத்தப்பட்டது. அது எப்படி ஒரு மொத்த அந்த தைலத்தையும் கெட்டுப்போக பண்ணி அதை நார வச்சு பிரயோஜனம் இல்லாமல் அது மாற்றிடுமோ, அதே மாதிரி நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளோ இல்லை செயல்களோ, மதியீனமற்ற அந்த செயல்களோ நம்மளுடைய மொத்த வாழ்க்கையும் அழிச்சிடுற மாதிரி, இல்லைனா நம்ம வாழ்க்கையை நம்மளுக்கு ஒரு கெட்ட பேர் உருவாக்கி கொடுத்துட்ற மாதிரி ஒரு சூழ்நிலை என்ன பண்ணிவிடும், நம்மளுக்கு உருவாக்கி கொடுத்துட்றோம். பரிசுத்த வேதாகமத்தில் உங்களுக்கு யார் இந்த மாதிரி அவங்களுக்கு தன்னுடைய மதியீனமான பேச்சாலோ இல்லை மதியீனமான செயலாலோ தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டவர்கள் உங்களுக்கு யாரெல்லாம் தெரியும்? நீங்கள் அதை கமெண்டில் கொடுங்க, சரிங்களா? இது வெறும் பேச்சு மட்டும் கிடையாது, நம்மளுடைய செயல் கூட மதியீனமான ஒரு செயல் நம்மளுடைய நம்மளுடைய குணாதிசயத்தையும் நம்மளோட மொத்த ஒரு நற்பெயரையும் கெடுத்து போட்டுரும். இப்போ நம்ம கூட நிறைய சில நேரங்களில் மற்றவர்களை குறித்து அவதூறான பேச்சுகளோ இல்லை தகாத பேச தேவையில்லாத வார்த்தைகளை கூட பேசுவோம். ஆனால் இந்த பூமியில் பிறந்த எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு வானம் ஒரே ஒரு பூமி இல்லையா? அந்த ஒரே ஒரு வானத்தையும் பூமியும் படைத்த கடவுள் ஒரு நாள் சீக்கிரம் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கார். அவர் வரும்போது அவருக்கு முன்னாடி நம்ம இது வரைக்கும் பேசின தேவையில்லாத எல்லா பேச்சுகளுக்கும் நம்மள நியாயம் தீர்ப்பார், எல்லாத்துக்கும் கணக்கு கேட்பார். எதுவுமே நம்ம பேசின வார்த்தைகள் ஒருவேளை நம்ம மறந்துடலாம், நம்ம யாரை குறித்து பேசணுமோ அவங்க மறந்துட்டு போயிடலாம். ஆனால் பேசின எல்லா வார்த்தைகளுக்கும் அந்த படைத்த ஒரே உண்மையான தெய்வத்துக்கிட்ட நம்ம கணக்கு கொடுத்தாகணும். நீங்கள் எந்த நம்பிக்கையை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, ஏன்னா உங்களுடைய நம்பிக்கைகள் எதுவாக இருக்கட்டும், உங்களோட வழிபாடுகள் எதுவானாலும் இருக்கட்டும், ஆனால் இருக்கிறது ஒரே வானம் ஒரே பூமி. அப்போ அந்த ஒரே வானத்தையும் ஒரே பூமியும் படைத்த கடவுள் திரும்ப சீக்கிரம் வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்கார் அந்த இயேசு கிறிஸ்து. அவர்கிட்ட நீங்கள் நிச்சயமாக நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், கணக்கு கொடுத்தாகணும். அதனால்
தேவையில்லாமல் அநாகரிகமான வார்த்தைகளோ, தேவையில்லாமல் மற்றவர்களை குறித்த அவதூறான வார்த்தைகளோ, தேவையில்லாத கொஞ்சம் நம்ம நாவை வந்து தேவையானதுக்கு மட்டும் பேசிட்டு தேவையில்லாததுக்கு அமைதியாக இருந்தாவே நிறைய பிரச்சனைகள் என்ன பண்ணிடும், தீர்ந்து போயிடும் இல்லையா? அநேகர் பார்த்தீங்கன்னா தாய் தகப்பனுக்கு வந்து அவங்கள வந்து அவதூறாக பேசுறது, பெரியோர்களை மதியீனமாக அவர்களை மதிப்பு கொடுக்காமல் மதியீனமாக பேசுறது, தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களை வாய்க்கு வந்தபடி பேசுகிறது, இந்த மாதிரி நிறைய சம்பவங்களை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பார்த்துருக்கோம். அநேக குடும்பத்தில் கூட பார்த்திங்கன்னா நிறைய குடும்பங்களில் விவாகரத்து ஆனதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா சொற்ப மதியீனமான ஏதாவது ஒரு பேச்சோ இல்லை சொற்ப மதியீனமான ஏதோ ஒரு செயலோ, ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும், ஏதோ ஒரு விஷயம் நடந்ததுனால அதனால் அந்த குடும்பத்துக்கு டைவர்ஸ், அதனால் அவங்க ரொம்ப வருஷங்களாக பேசாமல் பிரிஞ்சு சண்டைக்குள்ளாகவும் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளாகவும் கடந்து அவங்க லைஃபே அதிலிருந்து மாறிடும். இல்லை ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, அதனால் அந்த வார்த்தையினால் எத்தனையோ குடும்பங்களில் டைவர்ஸ் ஆகிருக்கு இல்லையா? இப்படி சொற்ப மதியினங்கள் நம்முடைய வாழ்க்கையை வந்து அழிச்சிடும். மதியினமான பேச்சோ செயலோ அது எந்த ஒரு கிரியையோ அது நம்ம வாழ்க்கையை அழிச்சிடும். அதனால் நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா, நல்ல விஷயம் செய்கிறதுக்கு யோசிக்கக்கூடாது, நல்ல விஷயம் செய்கிறதுக்கு லேட் பண்ணக்கூடாது, நல்ல விஷயத்தை உடனே பண்ணிடணும். இதே கெட்ட விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு அவசரப்படக்கூடாது. சிலர் வந்து கெட்ட விஷயம் செய்யணும், அவங்களுக்கு பழி வாங்கியே ஆகணும், அவங்களை பேசியே ஆகணும், பதில் நான் செஞ்சே ஆகணும், அவங்க என்ன பேசிட்டாங்களே நான் பதில் அவங்களை ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்படுவாங்க. அவசரப்படக்கூடாது. அது தவிர்க்கிறது தான் நல்லது, சரியான ஒரு முடிவு. அதை அவசரப்படாமல் நிதானித்து அதனுடைய பின்விளைவுகள்லாம் யோசித்து நம்ம செயல்படும் போது நம்ம வாழ்க்கையை நம்மளே அழிச்சிக்காமல் என்ன பண்ண பண்ணுவோம், புத்திசாலித்தனமாய் நம்ம இதை பார்த்து கொள்ள முடியும். ஸோ கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம தவிர்த்துட்டு கெட்ட விஷயங்களை நம்ம எல்லாத்தையும் நம்ம பேசுகிற எல்லா வார்த்தையாக இருந்தாலும் சரி, இல்லை மற்றவங்களுக்கு செய்கிற அது நல்லதோ கெட்டதோ எல்லாமே நியாய தீர்ப்பு நாள்னு ஒன்று இருக்குது. அந்த படைத்த இறைவன் திரும்ப பூமிக்கு அரசாளுறதுக்கும் நம்மளை நியாய தீர்ப்பு கொடுக்கறதுக்கும் அந்த இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணியிருக்காங்க, போயிருக்காங்க. அவர் வரும்போது நம்ம எல்லா வார்த்தைகளுக்கும் நம்ம கணக்கு கொடுக்கணும். அதனால் அதை மனசில் வச்சுக்கிட்டு இதற்கு மேலே யாரையும் நம்ம வந்து அவதூறாவோ பொய்யாவோ இல்லை மற்றவங்களை குறித்து கீழ்த்தரமாவோ ஏளனமாவோ நம்ம என்ன தேவையில்லாத எந்த ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது. எல்லாத்தையும் நீங்கள் எவ்வளோ வேணாலும் பேசிக்கலாம், ஆனால் எல்லாத்துக்கும் நீங்கள் கணக்கு கொடுக்கணும். அதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நடந்துங்க. நீங்கள் நல்ல விதமாக பேசியிருந்தீங்கன்னா அதுக்கான நியாய தீர்ப்பு நம்மளுக்கு இருக்கும். நம்மளை மற்றவங்களை குறித்து அவதூறாய் பொய்யாய் இல்லை தகாத விதமாய் நம்ம பேசியிருந்தால் அதுக்கான நியாய தீர்ப்பு நம்மளுக்கு இருக்குது. இந்த பரலோகம் நரகன்ற வாழ்க்கையில் அதை வச்சு தான் நம்மளை பிரிப்பாங்க. நம்மளுடைய எல்லா குணாதிசயங்களோடு சேர்த்து இந்த நம்ம மற்றவங்களை பேசின காரியங்கள், நம்ம வாழ்ந்த வாழ்க்கை நடத்த எல்லாத்தையும் பொறுத்து தான் அந்த நியாய தீர்ப்பு முடிவெடுக்கப்படும். அதனால் நீங்கள் எல்லாத்தையும் சரியாக பண்ணிவிட்டு ஒருவேளை இந்த அவதூறாய் மற்றவங்களை பேசுகிற காரியங்களில் குறையாக இருந்தீங்கன்னா இதை நீங்கள் என்ன மாற்றிக்கணும். அதுதான் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நிச்சயமாக ஒரு நாள் நம்ம எல்லாத்துக்கும் கணக்கு கொடுப்போன்றதை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம இனிமேல் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் யோசித்து நிதானமாக எது தேவையோ அதை மட்டும் பேசணும், எது தேவையில்லையோ அந்த காரியங்களை நம்ம என்ன பண்ணணும், தவிர்த்துறது நல்லது. அதை நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த உங்கள் மத நம்பிக்கையாக இருந்தாலும் ஒரே வானம் ஒரே பூமி, திரும்ப அந்த ஒரே வானம் ஒரே பூமியை படைத்த அந்த இறைவன் மீண்டும் வரப்போகிறார், அந்த இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவர் வரும்போது நீங்கள் கணக்கு ஒப்புவிக்கணும். இதை நீங்கள் மனசில் வச்சு நீங்கள் செயல்படுங்க. உதாரணத்துக்கு ஒரு சிலரை சொன்னேன் இல்லையா, இப்போ அவங்க மட்டும்தான் மோசமாக இருக்காங்களா, நம்மளாம் சரியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பொருளாகாது இல்லையா? நம்ம அவங்கள விட மோசமான எவ்வளோ வார்த்தைகள் பேசியிருப்போம், மோசமாக எவ்வளோ செயல்கள் செய்திருப்போம். அதெல்லாமே நம்ம நியாய தீர்ப்பு நாளில் என்ன பண்ண போகிறோம், கணக்கு கொடுப்போம். அதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு செயல்படுவோம். பிலீவ் ஜீசஸ் கிரைஸ்ட், சேவ் யுவர் ஃபியூச்சர்.